அப்பா வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் சார் சொல்லுவேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் தான். சின்ன வயசில் நிறைய அப்பா பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன். அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது சின்ன வயசில். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபுல்ஃபில்லாகவும் மாறிச்சு. ஆக்சுவலி எந்த வயசுல அப்பா உங்க லைஃப்க்கு வந்தாங்க? நான் 6th படிக்கும்போது சார். 6th படிக்கும்போது. அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே சீரியஸாக ஹாப்பியாக மாறிச்சு. ஆக்சுவலி உங்க அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் என்ன நாங்க விலகிட்டாங்களா இல்ல விலகிட்டாங்க. ஓகே, அவர் வந்த பிறகு உங்க லைஃப் எப்படி மாறிச்சு? எவ்வளவு சந்தோஷமா மாறிச்சு? அப்பா வீட்டு சைடில் வந்துட்டு அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணணும்னா என்னையும் அக்காவையும் ஹாஸ்டலில் விடணும்னு சொல்லிட்டாங்க சார். ஓ, அவங்க வீட்டில். ஆனால் அப்பா வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க தான் என் பொண்ணுங்க, இவங்க மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைடில் இப்போ வரைக்கும் அப்பா பேசுறது இல்லை. அப்பா வந்துட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் தான் வேணும்னு. எங்களை ஒரு இடத்துல கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. இப்போ செகண்ட் ஃபாதர்னா ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் அவங்களுக்கு தோணும் சிலருக்கு. ஆனால் எனக்கு ஒரு இடத்துல கூட அப்படி தோணுனதே இல்லை. எங்கள் அப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. எங்கள் அம்மா விட எங்கள் அப்பா நல்லா பார்த்துப்பாரு. ஆக்சுவலி நீங்கள் வளர்ந்த அப்பாவுக்கு என்ன பண்ண ஆசை? எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் சார், நான் வேலைக்கு போயிட்டேன்னா நீங்கள் வீட்லேயே இருங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா வேலைக்கு ஒரு டைம் நான் போயிருந்தேன். அவர் படித்ததுக்கும் அவர் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வந்துட்டு BSc CS படிச்சிருக்காரு சார். ஆனால் இப்போ வந்துட்டு எங்களுக்காக ஒரு பங்க்ல தான் வேலை செய்கிறாரு, பெட்ரோல் பங்க்ல. அன்னைக்கு நான் போய் பார்த்ததுமே அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்காக நம்ம கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டே இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதில்லை. ஆனால் எங்கள் அப்பா வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2 பொண்ணுங்க சார், 2 பேருமே நல்லா படிக்கணும். நான் இது ஒரே விஷயம் சொல்கிறது என்னென்னா, 2 பேருமே நல்லா படிங்க. நீங்கள் நல்ல பொசிஷனில் உட்காரணும். உங்களோட பாஸ்ட் எப்படி இருந்தது அதை வந்து நம்மளுக்கு வேண்டாம், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோம் அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஸோ இவங்க 2 பேரும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி கேட்குறப்போ அது ஃபீல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 10th முடிச்சப்போ நல்ல மார்க் எடுத்தேன் சார். என்னால் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க முடியல. இப்போ காலேஜில் வந்து செகண்ட் இயர் முடிச்சாச்சு. செகண்ட் இயரில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே O கிரேட் எடுத்திருக்கா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். நான் இப்போ அவளுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக